Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ரெண்டு மேக்ஸ் பசில் பார்க்க போறோம். So first one பாத்தீங்கன்னா 6 9 6 7 3. இங்க வந்து நமக்கு என்ன நம்பர்னு தெரியாது. இத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். 13 6 4 6 இது வந்து கொடுத்திருக்காங்க. So நம்ம இப்போ இங்க இல்லாத நம்பர் விடுபட்ட நம்பர் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இது இந்த நம்பர்ஸ்ல எடுத்துக்கலாம். ஓகே, இதை நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர்ஸையுமே வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். சோ இந்த 3 நம்பர்ஸ்மே ஆட் பண்றதுக்கு 9 plus 6 plus 6. சோ இது மூணையும் வந்து ஆட் பண்றோம். சோ 9 plus 6 plus 6 எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 21. சோ 21 கிடைச்சிருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணோம். இப்போ 7 யும் 3 யும் நம்ம என்ன பண்ண போறோம்னா மல்டிபிள் பண்ண போறோம். சோ 7 into 3. 7 into 3 21. சோ இப்போ நம்ம இதை மூணையும் ஆட் பண்ணும்போது 21 கிடைச்சிருக்கு. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 21 கிடைச்சிருக்கு. சோ ரெண்டு ஆன்சருமே வந்து சேமா வந்திருக்கு. அதே மாதிரி தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஒன்னு பண்ண போறோம். ஓகே, இங்க வந்து நமக்கு என்ன நம்பர் வரும் அப்படினு தெரியாது. சோ ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம எடுத்துக்கலாம். சோ இத ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம், கீழ இருக்க ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணனும். சோ 4 into 6. So 4 into 6 24. இங்க 24 வந்திருக்கு. அப்ப இது மூணையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 24 வரணும். ஓகே, இது மூணையும் ஆட் பண்றதுக்கு நமக்கு இங்க ஒரு நம்பர் தெரியாது. சோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படினா 13 plus இங்க நம்பர் தெரியாது. சோ நம்ம அதை x ன்னு எடுத்துக்கலாம். plus 6 equal to சோ நமக்கு என்ன நம்பர் கிடைக்கணும், 24 வரணும். சோ 24 கிடைக்கணும். இப்போ நமக்கு இங்க நம்பர் தெரியாது. சோ இந்த ரெண்டு நம்பரையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணிக்கலாம். சோ 13 plus 6 வந்து 19. So x plus 19 equal to 24. இப்போ நம்ம x ஓட வேல்யூ, அதாவது இங்க இருக்கக்கூடிய வேல்யூ கண்டுபிடிக்கணும். So plus x நம்ம இந்த சைடு கொண்டு போகும்போது அது வந்து minus x ஆ மாறிடும். So minus 19. So 24ல 19 போச்சுன்னா 5. So x ஓட வேல்யூ வந்து இப்போ 5 கிடைச்சிருக்கு. அப்ப நம்ம இங்க வந்து 5 அப்படினு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். So இத வந்து செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா இந்த மூணு நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 24 கிடைக்கணும். So 13 plus 5 plus 6 இது மூணையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா சோ 24 தான் வருது. சோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 5 வந்து கரெக்ட்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 4 பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 4 பாக்ஸ்லயே வந்து 5 நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. 5 6 2 4 23 3 3 15 4 17 8 8 1 6 14 7 2 4. இங்க வந்து நமக்கு நம்பர் தெரியல. இங்க 25 கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இங்க விடுபட்ட நம்பரை தான் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்கக்கூடிய வெளியில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறோம். சென்டர்ல இருக்க நம்பரை வந்து நம்ம இப்ப எடுக்க கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெளியில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் என்னது 6 plus 5 plus 4 plus 2. So 6 plus 5 plus 4 plus 2 equal to 17. So இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இப்போ 17 கிடைச்சிருக்கு. So இப்போ பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 17 வந்திருக்கு. So இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாக்ஸ்ல சென்டர்ல வந்து நமக்கு 17 கிடைச்சிருக்கு. So இப்போ இதுதான் இதோடைய ஃபார்மேட். அதாவது எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கும் அப்படிங்கறதா. So இது எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் பாக்ஸ்ல வெளியில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணலாம். சோ 3 plus 3 plus 15 plus 4. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 25. சோ 25 வந்து நெக்ஸ்ட் பாக்ஸ்ல சென்டர்ல இருக்கான்னு பார்க்கணும். சோ அதே மாதிரி நமக்கு இங்க பாத்தீங்கன்னா 25 நெக்ஸ்ட் பாக்ஸ்ல சென்டர்ல இருக்கக்கூடிய நம்பர் 25 கிடைச்சிருச்சு. ஓகே, அதே மாதிரி நம்ம இப்போ தேர்ட் பாக்ஸ் எடுக்க போறோம். சோ தேர்ட் பாக்ஸ்ல சோ அதே மாதிரி நம்ம இப்போ நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கலாம். சோ நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க நம்பர் தெரியாது. சோ இங்க இருக்கிற நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்ம இந்த பாக்ஸ் எடுக்க போறோம். இந்த பாக்ஸ்ல இந்த எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணும்போது இங்க இருக்க ஆன்சர் கிடைக்கணும். சோ அத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 8 plus 8 plus 1 plus 6. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 23 ஆன்சர் வருது. சோ அதே மாதிரி இதுல சென்டர்ல 23 தான் வந்திருக்கு. சோ நம்ம இந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸையும் நம்ம கரெக்ட்டா பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த பாக்ஸ்ல விடுபட்ட நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது வெளியில இருக்கக்கூடிய 4 நம்பரையும் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு நெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய
சென்டரில் இருக்கிற நம்பர் வந்து கிடைக்கணும். ஸோ இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா 14 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பரையும் எழுதிக்கலாம். 7 + 2 + 4. இங்கே வந்து நம்மளுக்கு நம்பர் இல்லை. ஸோ இதை வந்து கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கணும்? 14 கிடைக்கணும். ஓகே, இப்போ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ 7 + 2 9, 9 + 4 13. ஸோ 13 + x = 14. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 13 நம்ம இந்த சைடு கொண்டு வரும்போது +13 இந்த பக்கம் வரும்போது -13 ஆயிரும். ஸோ 14 - 13 1. ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 வந்திருக்கு. ஸோ அந்த 1 வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போது 7 + 2 + 4 + இங்கே நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ 1 = 14. இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இந்த பாக்ஸில் சென்டரில் 14 வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதே மாதிரி மேக்ஸ் பசில் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.